வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு கலந்துரையாட இருப்பது டாக்டர் வைகவி VS அவர்கள். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற UPSC தேர்வில் புதுவையிலிருந்து தேர்ச்சி பெற்ற ஒரே சாதனையாளர் இவரே. மேலும் அமலோற்பம் மேல்நிலை பள்ளியில் படித்து UPSC தேர்வில் வெற்றி பெற்ற முதல் வெற்றியாளரும் இவரே. இவரோடு தான் நாம் இன்று நம் நேர்காணலை நிகழ்த்த இருக்கிறோம். வணக்கம். ஹலோ மேம், நீங்க அமலோற்பம் ஸ்கூலோட அலுமினியா இருந்திருக்கிறீங்க. இப்போ நீங்க UPSC தேர்வுலயும் வெற்றி பெற்றிருக்கீங்க. இது எங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நினைவா இருக்குது. உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுமா மேம்? ஹலோ, என்னோட பேர் வைகவி. நான் அமலோற்பம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பிளஸ் BDS மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ்ல படித்தேன். அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அண்ட் 1 year ஜூனியர் ரெசிடென்டா ஒர்க் பண்ணேன். அண்ட் ஜூனியர் ரெசிடென்சிக்கு அப்புறம் நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தேட் எனக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் பெயிண்டிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அமலோற்பம் பள்ளியில நீங்க ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல நீங்க பெற்ற அனுபவம், ஒரு பள்ளி பருவ அனுபவம் அல்லது மலரும் நினைவுகள் அப்படி ஏதாவது இருக்குதா? அதை பத்தி நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிறைய அனுபவங்கள் இருக்கு. முக்கியமா நான் சொல்ல விரும்புறது இங்க கிடைச்ச எக்ஸ்போஷர் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்டா நிறைய பண்றதுக்கான சான்சஸ் கிடைச்சது. ரைட் ஃப்ரம் பீயிங் ஸ்டார் கரஸ்பாண்டன்ட் இன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த எழுதுற எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த எலக்யூஷன் டிபேட்டிங், அப்புறம் இங்க நான் படிக்கும் போதே இந்த மோஸ்ட்லி ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் தான் கம்பேர் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ குவிஸ், இன்னொரு பக்கம் சயின்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயம் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஆல்சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையுமே நான் இப்போ ஹாப்பிலி ஐம் ரெமினிசிங் ஆல் தட் மொமெண்ட்ஸ். அமலோற்பம் ஸ்கூல்னாலே ஒழுக்கம், காலம் தவறாமை, கடின உழைப்பு, அதே மாதிரி கடவுள் பக்தி, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களை கவர்ந்த விஷயம் என்ன? அதே மாதிரி உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது என்ன மேம்? ஓகே, ஸோ கண்டிப்பா டிசிப்ளின். டிசிப்ளின் இங்க என்னன்னா 4 AM எழுந்து படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டைரியில சைன் வாங்குவோம். ஆனா நான் உண்மையாலே 4 AM எந்திரிச்சு பழக ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஈவன் நவ் ஐம் ஏர்லி மார்னிங் பர்சன். காலையில எந்திரிச்சு தான் படிப்பேன் அண்ட் சீக்கிரமா தூங்கிடுவேன். ஸோ இந்த டிசிப்ளின் இங்க இருந்து எனக்கு ஸ்கூல்ல இருந்து தான் எனக்கு கிடைச்சது. அண்ட் நாட் ஜஸ்ட் டிசிப்ளின் அண்ட் ஆல்சோ அதர் ஆஸ்பெக்ட்ஸ். எப்படி எல்லார்கிட்டயும் பேசுறது, பழகிறது, அதெல்லாம் கூட ஐ லேர்ன் ஃப்ரம் ஹியர். ஏன்னா ஐ ஹேட் எக்ஸ்போஷர், நிறைய பேர்கிட்ட பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி மேம். நீங்க UPSC தேர்வுல செலக்ட் ஆயிருக்கீங்க. இந்த நியூஸ் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஃபீலிங் would be relief. ஏன்னா ரொம்ப டஃப்பான எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ, ரொம்ப லாங் ப்ராசஸ் அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். ஸோ ஃபைனலா நமக்கு ஓகே, நம்ம பேர் இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் இருக்கும். அதுதான். நீங்க இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு யாரு உறுதுணையாக இருந்தாங்க, யாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களெல்லாம் பத்தி கொஞ்சம் நீங்க சொல்ல முடியுமா? யா ஷூர். இதுக்கு பெரிய சப்போர்ட் எங்க அம்மா. அண்ட் த்ரூ அவுட் த ஜேர்னி என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அவங்க என் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அப்பாவும் கூட எல்லா எக்ஸாம்ஸ்க்குலாம் கூட்டிட்டு போறது, அதுக்கப்புறம் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே இவங்க பாத்துக்கிட்டாங்க. பிளஸ் என்னோட கோச்சிங் சென்டர் அங்க என்னோட மென்டார்ஸ் ஜான் மெய்டல் சார், அவர் எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவர் எனக்கு கோச் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ ஐ ஹேட் அதர் மென்டார்ஸ், சக்தி கிருஷ்ணன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ராஜா சார். இவங்க எல்லாம் கரெக்டான, ஏன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப வைடு, அதோட நான் ரொம்ப நியூ. இவங்கதான் கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க, எப்படி இதை பார்க்கணும், எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இன்டர்வியூ அப்போ வினீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட், அப்புறம் மஹந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட். நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் படிச்சுட்டு இருப்போம். 3 பேருமே கிளியர் பண்றோம். ஸோ அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க பள்ளி காலத்துல ஒரு டிசிப்ளின் கடைபிடிச்சிருப்பீங்க. அந்த டிசிப்ளின் உங்களுக்கு UPSCல பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க என்ன ஒரு டிசிப்ளின் சொல்லுவீங்க? இந்த ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிட்டு போயிட்டு நீங்க அது ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்றது என்ன டிசிப்ளின்னா, அந்த ஸ்லிப் டெஸ்ட் எழுதுவோம்ல, காலையில எழுந்திரிச்சு ஸ்லிப் டெஸ்ட், அதே ஹேபிட் நான் ஃபாலோ. காலையில எழுந்திரிச்சு டெஸ்ட் எழுதிப்பேன். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சீக்கிரமா தூங்குறது, கரெக்ட் டைம்க்கு எழுந்திரிக்கிறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், டூயிங் த ரைட் திங். அன்னைக்கான என்ன பண்ணணுமோ யூ ஹேவ் டு டூ இட். அண்ட் டிசிப்ளின்னா ரொம்ப அதை போட்டு இது பண்ண வேணாம். லைக் யூ டோன்ட் ஹேவ் டு பி டூ அட்டாச் டு இட். நடுவுல ஒரு பிரேக் எடுக்கணும்னா பிரேக் எடுத்துட்டு திருப்பி வந்துடணும். எவ்வளவு சீக்கிரம் ரீபவுண்ட் ஆகும்
அதுவும் இம்பார்ட்டன்ட். பிரேக் கொடுக்கறதும் இம்பார்ட்டன்ட், இல்லாட்டினா பர்ன் அவுட் ஆயிடும். சூப்பர் மேம், தேங்க்யூ. அதே மாதிரி நீங்க வந்து நிறைய சாதனை பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து நீங்க யூபிஎஸ்சி தேர்வுல இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சாதனைகள். ஆனா நீங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து நீங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கீங்க அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அதை பத்தி எல்லாம் கேட்கணும்ட்டு. அதை பத்தி கொஞ்சம் பகிர முடியுமா? சாதனைகளா அப்படின்லாம் தெரியல. பட் ஸ்கூல்ல வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஸ்டார் கரஸ்பாண்டா இருந்தது. அப்போ நிறைய பாண்டிச்சேரியோட டிராபிக் பத்தி எழுதியிருந்தேன். அப்புறம் கவிஞர் மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரோவில், உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஓகே, பாத்துருக்கீங்களா? இல்ல. ஓகே ஓகே ஓகே. அவங்கள நான் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தேன் ஒரு பேட்டிக்காக. அதுக்கப்புறம் நிறைய டாபிக்ஸ்ல வந்து நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால எழுதியிருந்தேன். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இந்த குவிஸ் காம்படிஷன்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய வின்னும் பண்ணியிருக்கோம். நானு என்னோட ஃப்ரெண்ட் அனிஷா பிரேமி தான் என்னோட குவிஸ் பார்ட்னர். அது ஒன்னு கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் 10th நல்ல மார்க் எடுத்தேன், 496 out of 500. அதையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் மேம். நீங்க வந்து இப்போ நீங்க தேர்ச்சி பெற்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் உங்களுடைய படிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க தேர்ந்தெடுத்து படிச்சீங்க, அதே மாதிரி நீங்க எந்த அகாடமில படிச்சீங்க, அதே மாதிரி என்னென்ன நீங்க காலேஜ் போகும்போதும் நீங்க ஏதாவது ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்களா, அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் ஒரு 1-2 வரீங்க சொல்ல முடியுமா? சரி, காலேஜ் படிக்கும் போது நான் டென்டிஸ்ட்ரியில மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் சிவில் சர்வீசஸ் பத்திலாம் அப்ப யோசிக்கல. சிவில் சர்வீசஸ்க்கு நம்ம எல்லாரும் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி, இன்டர்நேஷனல் ரிலேஷன், சயின்ஸ் அண்ட் டெக், என்வாயன்மெண்ட், அப்புறம் சிசாட்ல மேக்ஸ், இது எல்லாருமே படிக்கணும். நம்ம ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட் இருக்கும். வேணும்னா நம்மளோட கிராஜுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு வேணும் என்ன வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஏன்னா எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும். அதனால அந்த ஒரு ரீசனுக்காக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய புக்ஸ் படிக்கிற சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா மத்த ப்ரிப்பரேஷன் வில் பி ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். அதுக்கு நடுவில் புக் படிக்கிறது ஒரு இட் வில் பி a sense of joy. ஸோ அதுக்காக யூபிஎஸ்சி அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டாலே இது வந்து ஐயோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து சாதிக்க துடிப்பவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க சொல்ல வர அறிவுரை என்ன மேம்? ஓகே, ஸோ யூபிஎஸ்சி சூஸ் பண்றது எதுக்கு பண்றோம்னு ரொம்ப கிளியரா இருக்கணும். அந்த ஒய் வந்து ஏன் அப்படின்னு ரொம்ப கிளியரா இருக்கணும். நமக்கு வேணும்ன்றதுனால மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணோம். அம்மா அப்பா சொல்றாங்க, டீச்சர் சொல்றாங்க, யாரோ சொல்றாங்க, அப்படி சூஸ் பண்ணோம்னா நம்மளால இதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எக்ஸாமே 1 year ஆகும். டெய்லி பண்ண விஷயத்தையே திருப்பி பண்ணணும். அந்த ரெபெட்டிஷன் இருக்கணும். எப்ப நம்மளால ரிப்பீட் பண்ண முடியும்னா நமக்கு அது பிடிச்சா மட்டும் தான் ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ சாய்ஸ் பண்ணும் போதே கேர்ஃபுல்லா இதுக்காக தான் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அண்ட் இப்படி கரெக்டா அந்த ஒய் எதுக்காக கரெக்டா சூஸ் பண்றவங்க கண்டிப்பா தே வில், ஐ திங்க் அந்த கன்சிஸ்டன்சி வந்துரும். அதுல இருந்தே பாஸ். யூபிஎஸ்சில நீங்க நிறைய சாதனை படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி வந்து நாங்க இப்பதான் வந்து மாணவர்களா இருக்கோம். நாங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஒரு அலுமினி, நீங்க சீனியரா இருக்கீங்க. உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும் எங்களை மாதிரி மாணவர்களுக்கு? நாங்க என்னென்ன எடுத்துக்கலாம் உங்ககிட்ட இருந்து? என்னென்ன நீங்க அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? உங்களுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க மேம் கொஞ்சம். அட்வைஸ்னா லைக் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். ஸ்கூல், காலேஜ் அண்ட் த்ரூ அவுட் திஸ் ப்ரிப்பரேஷன். ஏன்னா அட்வைஸ் நான் சொல்ல முடியாது. அண்ட் நான் என்ன சொல்றேன்னா, டேக் இட் வித் a pinch of salt. அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஐ வுட் சே பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கவுன்சிலர் கிட்ட பேசுங்க. இல்லாட்டினா வெளியில தெரபிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் பாருங்க. தப்பே கிடையாது. இந்த ஸ்டிக்மா, மென்டல் ஹெல்த் சுத்தி இருக்க ஸ்டிக்மா அதெல்லாம் வேண்டாம். நீங்க வெளியில பார்த்து உங்களோட மென்டல் ஹெல்த்தை ஒரு நல்ல இடத்த வச்சுக்கோங்க. அண்ட் குட் மென்டல் ஹெல்த் வந்து குட் பிசிக்கல் ஹெல்த் கொடுக்கும். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், ஒரு நல்ல ருட்டீன். காலையில ஒரே டைம்க்கு எந்திரிச்சிட்டு ஒரே டைம்க்கு தூங்கிட்டு அந்த கரெக்டான டைம்ல சாப்பிட்டு, அப்புறம் டயட்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 20 minutes ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஹெல்த் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட், அந்த சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் வளர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ல. ஆல்சோ எல்லாத்தையும் பண்ணுங்க தைரியமா. லைக் படிப்பு மட்டும் இல்லாம என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். இல்ல யூ டோன்ட் ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்ட். இது டாக்டர்னா அது மட்டும்தான் அப்படின்னு இல்லாம உங்களுக்கு மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், பெயிண்டிங், மியூசிக், எதுவா இருந்தாலும் அதை ஃபுல் பேஷனோட ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நீங்க இவ்வளவு பெரிய சாதனை படைச்சதற்கு நம்மளுடைய சீனியர் பிரின்சிபல் அவர்கள் ஒரு தந்தையாக நம்மளுடைய சீனியர் பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு கௌரவிக்கிறதுக்கு 8 கிராம் கோல்ட் காயின் கொடுத்தாங்க. இது கொடுக்கும் போது உங்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருந்துச்சு? இது வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்னென்னலாம் உங்க மனசுல ஓடுச்சு? இத்தனை நாள் நீங்க என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்தது. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, உணர்ந்தீங்க? ஓகே,
ஸோ கோல்ட் காயின் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட்லேயே கோல்ட் காயின் வாங்கினேன், ஒரு 2 சென்டம் வாங்கியிருந்தேன். அண்ட் ஆல்சோ 2-3 தெரியல. அப்புறமேட்டா நான் ஸ்கூல் செகண்ட் 496 வாங்கியிருந்தேன். ஸோ அப்பயும் கோல்ட் காயின் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே மெமரி ரீலிவ் பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் இவ்வளோ பெரிய இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். சூப்பர் மேம், தேங்க்யூ. நீங்க உங்க கூட நாங்க பேசின டைம் எல்லாமே இப்ப சூப்பரா போச்சு. நீங்க ரொம்ப லைக் காமா நீங்க கம்போஸ்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்க. எல்லாத்துக்கும் நான் கேட்டதுக்கு நன்றி மேம். Thank you so much. I had a very good time talking to you. தேங்க்யூ. And hope you do all the best. தேங்க்யூ மேம்.